பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. ரெண்டு ராஜாக்கள் 2:10. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். பார்த்தீங்களா, அங்கே எலியா நடுங்கி போறாரு. எப்பா நீ என்ன இவ்வளோ அரிதான காரியத்தை நீ கேட்டுட்ட அப்படின்னு சொல்லி நடுங்கி போகின்றார். நாம் எலிசாவை போலவே வாழ பழகுவோம். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் தம்பி தங்கச்சி, ஆண்டவரே இந்த உலகத்திலே மிக சிறப்பான எஜுகேஷன் தான் எனக்கு வேணும், நான் சும்மா சாதாரண படிப்புலாம் படிக்க மாட்டேன், எனக்கு இது வேண்டான்னு சொல்லுங்கள். ஒருவேளை பிஸ்னஸில் கால் வச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் எலன் மஸ்கை விட நான் பெரிதான ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் மாறணும், அந்தளவுக்கு எனக்கு நீங்கள் கிருபைகளை தரணும், வல்லமையை தரணும். ஆண்டவரே தங்கமும் வெள்ளியும் உம்முடையது, எல்லா அதிகாரமும் உம்முடையது, நீர் எவருக்கு விருப்பமோ அவருக்கு கொடுக்கிறீர் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு மிக சிறப்பானதை தாரும் என்று சொல்லி கேளுங்க. பொது வாழ்வில் கால் வைக்கிங்களா, ஊழியத்தில் கால் வைக்கிங்களா,
பார்த்தீங்களா? என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதுவாக இருந்தாலும் அது அரிதானதாக இருக்கட்டும், அது பெரிதானதாக இருக்கட்டும், யாரும் இதுவரைக்கும் செய்யாததாக இருக்கட்டும். நீங்கள் சயின்டிஸ்டாக கால வச்சிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடித்ததை விட மிக சிறப்பானதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடித்த விமானத்தை விட நான் மிக சிறப்பானதை கண்டுபிடிக்க வேண்டும். ஞானத்தை தாரும் என்று சொல்லி அரிதானவைகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்றாடுங்க. ஆண்டவர் நினைத்தால் உங்களை ஒரு நிமிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்ற முடியும். பிரியத்துக்குள்ளே, உங்களுக்கே ஆசை இல்லை என்றால் உங்களை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும்? நீங்கள் அரிதான காரியங்களை வாஞ்சித்து அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்துங்கள், மணிக்கணக்காய் ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள், கதறுங்கள். அப்பொழுது எலிசாவுக்கு இரட்டிப்பான காரியத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தி ஆண்டவர் அந்த அரிதான நன்மையை கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் காலங்கள் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அது வரைக்கும் தொடர்ச்சியாக கர்த்தர் நமக்கு தருகிற வெளிச்சத்தில் கிறிஸ்மஸோடு சம்பந்தப்பட்ட அந்த கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள் அனைவரையும் நாம் ஒவ்வொரு நாளாக சிந்தித்து வருகிறோம். அப்பப்பா இப்படியெல்லாம் இருந்தார்களா, அந்த காலத்திலே இப்படி இருந்தாங்களாங்கிறது நம்மை வியப்படைய வைக்கின்றது அல்லவா? எனவே தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வரைக்கும் நாம் கிறிஸ்மஸ் செய்திகளையே நாம் கொடுக்க இருக்கிறோம். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை மிகுந்த தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். பாவம், என்ன நடக்குது பார்த்தீங்களா? நீங்கள் போங்க, போய் கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் அவரை போய் தொழுது கொள்ளுவேன்லாம் என்ன சொல்லி போய் சொன்னேன். அந்த குள்ள நெறியின் நெறித்தனம் அங்கே தோற்று போகிறது என்று நான் காண்கின்றோம். அவருடைய பொய் எடுபடவில்லை என்று, நாடகம் எடுபடவில்லை, அது பயங்கரமாக ஃப்ளாப் ஆகி போச்சு என்று சொல்லி காண்கிறோம். மனிதர்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியுமா? இவன் கொலை செய்ய தான் தேடுறான், அதுக்கு தான் சொல்லி விடுறாங்கிறத கடவுள் அறிந்திருந்தார், தூதர்கள் அறிந்திருந்தாங்க. அதனால் குழந்தைய பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு மறுநாள் ராஜாக்கிட்ட வந்து சொல்லணும், ஏரோதிட்ட வந்து சொல்லணும்னு அவங்க நினைக்கும் போது சொப்பனத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நோ, அங்கே போகாத, அவன் மோசமானவே, அவன் ஒரு குள்ள நரி, அவன் ஒரு நச்சு பாம்பு. ஹேரோத் இஸ் வெரி பாய்சனஸ் டெட்லி ஸ்னேக். அவன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு பிஐ. அதனால் நீங்கள் அவன்கிட்ட பார்க்காமலே வேறு பாதை வழியாக போயிருங்கன்னு சொல்லி அங்கே அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. உடனே அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வேறு ஒரு பாதையாக போயிடுறாங்க. அங்கே அரண்மனை இருக்குது, அவங்க வேறு பாதையாக போயிடுறாங்க. போய் பத்திரமா ஊருக்கு போயிடுறாங்க. ஏன் போனாங்களே, வருவாங்க அப்படின்னு சொல்லி இவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த காத்திரத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டு அவங்க என்றைக்கோ போயிட்டுறாங்க. இவன் தெரியாமல் சொல்லிட்டு கிடக்கிறான். அப்போ தான் நான் ஏமாற்றப்பட்டேன், மேகிஸ் அவுட் விட்டட் மீ அப்படிங்கிறத அவன் கண்டுபிடித்தார் என்று காண்கிறோம். மிகப்பெரிய குள்ளநெறித்தனம், மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய நாடகம், மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய அனுபவம் எல்லாம் ஏரோது ராஜாட்ட இருந்தது. ஆனால் ஒன்றுமே எடுபடலை. அவன் நினச்சது எதுவுமே நடக்கலை. தேவனுக்கு விரோதமான புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? தேவனுக்கு விரோதமான ஞானம் இந்த பூமியில் இல்லவே இல்லை என்பதை மறக்கக்கூடாது. அவருக்கு முன்பு யார் வேண்டுமென்றாலும் நின்றாலும் தோற்று போவார்கள், மண்ணை கவுவார்கள் என்பதற்கு இந்த ஏரோது ராஜாவுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவன் மிகப்பெரிய தோல்வி அடைந்தான். அநேகர் இன்றைக்கு தங்கள் சுய ஞானத்தில், புத்தியில் பெரிய பெரிய காரியங்களை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. அவங்க நாடகம் ஆடுறாங்க. இந்த ஏரோது ராஜா செஞ்ச மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறாங்க. இறுதியிலே அவர்களுக்கு எவ்வளவு புத்தி இருந்தாலும், பேச்சாற்றல் இருந்தாலும், கடைசியிலே அவர்கள் ஒரு நாளிலே தோற்று போவதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே காண்கிறோம். மிகப்பெரிய நாடகம் ஆடுகிறவர்கள், ரவுடிகள், கொலைகாரர்கள், சமுதாயத்தில் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இறுதியிலே தங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போவதை பார்க்கிறோம். பரிதாபமாய் அவருடைய ஓட்டத்தை முடிப்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு நிமிடத்தில்
அவருடைய தீபங்கள் அணைந்து போவதை நாம் காண்கிறோம். கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு முன்பதாக ஒருவரும் நிற்கவே முடியாது. கொஞ்ச காலம் வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒருவேளை ஏரோது ராஜாக்களை அனுமதிக்கலாம், ராஜாவாக இருப்பதற்கு அனுமதிக்கலாம், அநேக துன்மார்க்கர் எழும்புவதற்கு அனுமதிக்கலாம், அநேக காரியங்களை அவர் சாதிப்பதற்கு அனுமதிக்கலாம், புகழ் பெறுவதற்கு அனுமதிக்கலாம், பணம் சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கலாம், அநேகரை அவர்களை அடித்து ஊரை அடித்து உலையில போடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கலாம், ஆண்டவர் காணாது போல இருக்கலாம். ஆனால் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். அவர் கையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீதியுள்ள நியாயாதிபதி ஒரு நாளிலே எழும்புகிற பொழுது அங்கே சர்வநாச மோசம் உண்டாகிறது. துன்மார்க்கனுடைய தீபம் அணைந்து போகிறது. துன்மார்க்கத்தினாலே மனுஷன் நிலைவரப்படான். பாவிகள் ஒரு நாளும் வெற்றி பெறுவதில்லை, துன்மார்க்கர் ஒரு நாளும் ஜெயம் பெறுவதில்லை. ஆண்டவர் அவர்களை ஜெயம் பெறுவதற்கு அனுமதிப்பது இல்லை. அவர்களுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும், சமாதானம் இல்லாமல் தான் இருக்கும், தோற்று போகத்தான் செய்வார்கள். தாங்க முடியாத கோபத்தில் அங்கே ஏரோது பற்றி எறிந்தான் என்று காண்கிறோம். காரணம் எவ்வளவோ அவங்க மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி நாடகமாடி அவங்களை அனுப்பி வந்து சொல்லுவாங்க கண்டுபிடிச்சு கொண்டுலான் இருந்தான். ஆனால் நடக்காமல் போய்விட்டது. தெய்வம் அவர்களை எச்சரித்து வேறு பாதையில் அனுப்பிவிட்டார் என்று நான் காண்கிறோம். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் வருட கடைசியில் ஐயோ அவங்களாம் அப்படி இருக்காங்களே, துன்மார்க்கர் இப்படி இருக்காங்களே, பயப்படாதீங்க. பாவிகள் மேலே பொறாமை கொள்ளவங்க மனதை விடாதீங்க. பாவிகள் துன்மார்க்கர்கள்லாம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம்தான். அதுக்கு பிறகு அவங்க காணாமல் போயிடுவாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க காணாமல் போயிடுவாங்க. இது மாதிரி தவறு பண்ணுறவங்க காணாமல் போயிடுவாங்க என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். யாரையோ நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களாம் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச காலம்தான், உண்மைதான் இருக்கும், ஆண்டவர் தான் நிற்பார். தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் தான் கடைசி வரைக்கும் நிற்பீர்கள். உங்களுடைய முடிவு சமாதானம், துன்மார்க்கருடைய முடிவு காரிருள் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அவங்க வேறு பாதையில் போயிடுறாங்க. உடனே அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமில் சகல எல்லைகளில் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். இங்கே தான் ஏரோது ராஜா யாருன்னு பார்க்குறோம். எவ்வளோ ஒரு பொல்லாத மனிதன் பார்த்தீங்களா? கடுங்கோபம் கொண்டு அது வரைக்கும் சிரிச்சு 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 பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து பாம்பு சீருது, படம் எடுக்குது, தீண்டுவதற்கு ஆயத்தமாகுது. கரெக்டாக கேட்குற அந்த இடத்துல தானே கேட்டோம். அந்த இடத்த சுற்றி 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி விட்டுறாதீங்க, எல்லாரையும் கொலை செய்யுங்க. கொலை வெறி கொண்டு கொலை செய்யும்படியாக பட்டயத்தை எடுத்து வெட்டி அழிக்கும்படியாக அந்த பாம்பு அங்கு செய்தது. எல்லாரையும் கொன்று போட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். உள்ளத்திலேயே இருந்த இந்த துவேஷம் ஒரு நாளில் வெளியே வருது. அது பயங்கரமாக இருக்குது. தப்பவே விடாதீங்க. 2 வயசுக்கு கீழே குழந்தையா கொண்டுருங்க, அவ்வளவுதான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பச்சிலம் பாலகர்கள் பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏரோது ராஜா படுகொலை செய்தான் என்று காண்கிறோம். இயேசு பிறந்தார், இயேசு இந்த பூமியில் வந்தார். மிகுந்த சந்தோஷம். சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம், மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம், தூதர்களுக்கு சந்தோஷம், பரலோகத்திலே சந்தோஷம். ஆனால் அந்த 2000 பிள்ளைகள் 1000 பிள்ளைகள் அவருடைய வீடுகளில் அழுகுரல். பிள்ளையை மடியிலிருந்து பிடுங்கி அந்த வீரர்கள் கழுத்தை வெட்டி கொலை செய்யும் பொழுது எவ்வளவு தாய்மார்கள் துடித்திருப்பார். இந்த உலக வரலாற்றிலே படுகொலை செய்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை 2வது உலகப்போரின் போது படுகொலை செய்தான். யூதர்கள்ங்கிற ஒரே காரணத்திற்காக சாத்தான் அவனை ஏவி படுகொலை செய்ய வைத்த ஹோலோகாஸ்ட் எனப்பட்ட ஒரு கேம்பை நடத்தி ஈவிரக்கம் இல்லாமல் படுகொலை செய்தான். முசோலினி எத்தனை பேரை படுகொலை செய்தான். சீன தேசத்திலே மாவேங்கிற எத்தனை பேர்களை கொலை செய்தார். ஸ்டாலின் எத்தனையோ பேர் ரஷ்யா நாட்டில் அவர் கொலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியத்துக்குரியவர்களே, நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அப்படி அவர்கள் செய்தாலும் ஒரு படுகொலை செய்யும் பொழுது பச்சை பிள்ளைகளை யாரும் 2000 பிள்ளைகளை 3000 பிள்ளைகளை கொலை செய்தார்கள் என்று நம்மாலே வாசிக்கவே முடியவில்லை. சின்ன பிள்ளைகளை படுகொலை செய்த ஒரே ஒரு டிக்டேட்டர், ஒரே ஒரு கொலைகாரன் உலக வரலாற்றில் யாரென்றால் இந்த ஏரோது ராஜா தான். சின்ன பிள்ளைகள் என்று இரக்கமே காண்பிக்காதபடி அவர்களை கூட்டம் கூட்டமாய் 1000 1000
கொத்து கொத்தாய் கொலை செய்தான் இந்த கொலைகாரன். பிரியத்துக்குரியவர்களே, இதை வாசிக்கிற பொழுது நாம் மிகவும் வருத்தப்படுகிறோம். இதை வாசிக்கிற பொழுது நாம் மிகவும் வேதனைப்படுகிறோம். அந்த அம்மாமாரெலாம் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. இது இப்போ பாவம் இல்லையா? ஐயோ எவ்வளோ கவலை. கிறிஸ்மஸ் நடக்கும்போது இங்கே உயிர் போயிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய துக்ககரமான நாளாக இந்த ஹெரோது மாட்டினா. அதை நினச்ச வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. அவனுக்கு எப்படியாவது என் சேர் எனக்கு தான் இருக்கணும், நான் ராஜாவாக தான் இருக்கணும், நான் எப்படியாவது ராஜாவாக தான் இருப்பேன், யாரையும் விட மாட்டேன். அந்த வெறியில் எத்தனையோ பச்சை பிள்ளைகளை அவன் படுகொலை செய்தான் என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம். பிரித்துக்குரியவர்களை நாம் வேதனைப்படுகிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், இப்படிலாம் நடந்துச்சான்னு சொல்லி அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆம், இப்படித்தான் இந்த உலக வரலாற்றிலே நடந்தது. இப்படிப்பட்ட கொடுங்கோளர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகின்றவராக, நம்மிடத்தில் இடைபடுபவராக இருக்கின்றார். அப்பாவிகளாய் இருந்த அந்த பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டதுனால பொழுது நீங்களும் குழந்தையாக இருந்தபடியினாலே, அப்பாவியாக இருந்தபடியினாலே, உலகத்தை அறியாதவர்களாக இருந்தபடியினாலே உங்களை ஏமாற்றி விட்டார்களோ, உங்களிடத்தில் உறவாடி நாடகமாடி உங்களிடத்திலிருந்த பணத்தை பிடுங்கி விட்டார்களோ, உங்களுக்குரிய பொருட்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, நீங்கள் ஒரு அப்பாவி என்கிறபடியினாலே, குழந்தையை போல மனமுடையவர் என்கிறபடியினாலே உங்களை எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்களோ அவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்களோ. இந்த வருட கடைசியில் என் நகையெல்லாம் பிடுங்கிட்டாங்களே, என் சொத்துக்கள்லாம் பிடுங்கிட்டாங்களே, என் லட்சங்கள் கோடிகளையெல்லாம் பிடுங்கி ரோட்டில் விட்டாங்களே என்று நீங்கள் மிகவும் வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ? இந்த தாய்மார்கள்லாம் பிள்ளைகளை பழி கொடுத்து எவ்வளோ கண்ணீரோடு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் கூட அநேக இழப்புகளை சந்தித்து, இந்த மாதிரி கொடர்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து, ஏரோது ராஜாக்களை சந்தித்து, அநேக இழப்புகள் மத்தியில் இந்த வருடத்தில் இருக்கலாம். நான் நல்லவனாக இருந்தபடியினாலே, நான் அப்பாவியாக இருந்தபடியினாலே, ஒன்றும் அறியாதவனாக இருந்தபடியினாலே எனக்கு இவ்வளோ பெரிய தீமைகள் வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அருமையான நாளில் கூட கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக அவர் இருக்கின்றார். இதுக்குரியவர்களே, இழப்பு தான். நீங்கள் இழந்து போனதா, உங்களை அவங்க ஏமாத்துனது தான். நம்ம வரலாற்றை மாற்ற முடியாது. இது வரைக்கும் நடந்தது தான். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை யாரும் கெடுக்க முடியாது. இங்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சாஸ்திரிகள் திரும்பிட்டாங்க. யோசேப்பும் மரியாளும் குழந்தையை குழந்தை இயேசுவை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. அவனால் இயேசுவை கொலை செய்ய முடியும். அவன் நினச்சது நடக்கலை. உங்களை அழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்திருப்பாங்க. அநேக சேதங்களை யாருக்கெல்லாமோ விளைவிச்சிருப்பாங்க. ஆனால் உங்களை அழிக்க முடியாது என்பதை இந்த நாளில் நான் தெரிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்கள் பிஸ்னஸை ஒரு காலம் அழிக்க முடியாது. உங்கள் தம்பி தங்கச்சி, உங்கள் ஊழியத்தை ஒரு காலம் அழிக்க முடியாது. உங்கள் நற்பெயரை ஒரு காலம் அழிக்க முடியாது. ஆண்டவர் அதற்கு விட மாட்டார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் எகிப்துக்கு போயிட்டார். யோசேப்பு மரியாளும் தூதர்களுடைய ஆலோசனையின்படியே அவர்கள் கனக்கச்சிதமாக தப்பி போயிட்டாங்க. இவன் அப்பாவிகளை தான் கொன்றான், சம்பந்தம் இல்லாதவர்களை தான் கொன்றான். ஏசப்பாவுக்கு ஒரு ஆபத்து வரல, உங்களுக்கு ஆபத்து வராது. எத்தனை லட்சங்களை வேண்டுமென்னாலும் ஏமாற்றி பிடுங்கி இருக்கலாம். நீங்கள் அப்பாவியாக இருக்கிறபடியினாலே எவ்வளவோ உங்கள்கிட்ட கொண்டு போயிடலாம். ஆனால் ஒரு மயிர் கூட உங்கள் தலையிலேருந்து கீழே விடாது. அவங்க நினச்சிருப்பாங்க உங்கள் கதை முடிஞ்சு போச்சு, உங்களை அழிச்சிட்டோன்னு நினச்சிருப்பாங்க. இல்லவே இல்லை. நீதிமான எத்தனை முறை வெட்டி போட்டாலும் அவன் எழுந்திருப்பான். 7 தினம் தள்ளினான் அவன் எழுந்திருப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது நீங்கள் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். யாரெல்லாமோ உங்களை வஞ்சித்திருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம். காயத்தோடு, உள்ளத்தில் காயங்களோடு கூட, கண்களில் கண்ணீரோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கலாம். எவ்வளோ பணம் அநியாயமாக போச்சே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, எவ்வளோ நகைகள் போச்சே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஒன்றை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன், போனது போகட்டுங்க. இவைகளால் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. எத்தனை கோடி அவங்க பிடுங்கினாலும் அதை விட பல மடங்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஈசாக்கு எனப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான், ஆண்டவருடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய குமாரன், அவர் ஒரு இடத்துல போய் கிணத்து தோன்றாரு. அவருக்கு நிறைய ஆடுகளை கர்த்தர் கொடுத்துருந்தார், நிறைய வேலைக்காரங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்துருந்தார். அந்த கிணத்து தோண்டி தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே இது எங்கள் இடம், நீ போ அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுறாங்க. ஏசேக்கின்னு பேர் விடுறாரு. பிறகு இன்னொரு இடத்துல போய் கிணத்து தோன்ற நல்ல தண்ணி வருது, அதை குடிக்க போகிறாங்க. இது எங்களுடைய இடம், நீ இருக்கக்கூடாது, எங்கள் கிணறு ஓடுன்னு விரட்டி விட்றாங்க. சித்துனான்னு சொல்லி பேர் விட்றாங்க. ஏசைக்கு சித்துனா 2வது இடம்.
மூணாவதாக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே தண்ணி, இது நல்ல தண்ணியாக வருது. அவங்க எல்லாரும் குடிக்கிறாங்க. அங்கே யாருமே சண்டைக்கு வரவே இல்லை. அந்த ரெகோபோத்தை யாராலும் பிடுங்க முடியவில்லை. பிடுங்கலாம், ஏசைக்கு பிடுங்கினாங்க, சித்தனாவை பிடுங்கினாங்க, ஆனால் ரெகோபாத்தை பிடுங்கவே முடியவில்லை. சத்துருக்களுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு, வியாதிகளுக்கு கொஞ்ச காலம் உங்களை பிடிப்பதற்கு, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்குவதற்கு ஆண்டவர் ஒருவேளை அனுமதி கொடுக்கலாம். எவ்வளவோ இழப்புகளை இந்த வருடத்தில் நீங்கள் சந்தித்திருக்கலாம். எவ்வளவோ அவமானங்களை சந்தித்திருக்கலாம். எவ்வளவோ வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். காயங்களோடு கூட இந்த இடத்துல அமர்ந்திருந்து தேவனுடைய செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். இது தாய்மார்களை போல நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம். எவ்வளோ இழப்பை சந்திச்சிருக்கலாம். பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு சேதாரம் வராது. உங்களுக்கு ஒரு ரெகோபாத் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்போ போகிறது போகட்டும், இழப்புகள் வந்ததாக இருக்கட்டும், லட்சங்களும் கோடிகளும் போனதாக இருக்கட்டும், எவ்வளோ நகைகள் போனதாக இருக்கட்டும், வீடு, காரு, பங்களாலாம் போனதாக இருக்கட்டும், ஆண்டவர் புதிதாக தருவதற்கு, ரெகோபாத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நம்முடைய தேவன் அவர் உண்மையுடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த ஏரோது ராஜா பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறான். அவனுடைய பதவி வெறியினால எத்தனையோ பேருடைய தாய்மாருடைய கண்ணீரை அவன் சாபமாக சம்பாதித்துக் கொள்கிறான். அந்த இரத்தங்கள் எல்லாம் வானத்தை நோக்கி கூப்பிட்டு இருக்கும். ஆண்டவரை உங்களுடைய பிறப்பு நிமித்தமாக என்னை வெட்டி கொண்டு விட்டான், எங்களை வெட்டி கொண்டு விட்டான்னு ரத்தம் கூட்டியிருக்கும். அந்த கூட்டிருக்கும். இதெல்லாம் பயந்து போய் அவங்கெல்லாம் யோசேப்பு, மேரி, ஏசப்பா குழந்தை எல்லாரும் அவங்கெல்லாம் எகிப்தில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. என்ன நடக்கிறது பாருங்கள். மத்தேயு 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவள் எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். பார்த்தீங்களா என்ன ஆகுது? கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த ஏரோது ராஜா என்னப்பட்ட அச்சு பாம்பு செத்து போய்விட்டது. அவன் கதை முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆச்சு. அவன் காணாமல் போயிட்டான், அழிஞ்சிட்டான், அவ்வளோதான். 25 வயசுல தான் அந்த குழந்தை, 30 வயசுல தான் ராஜாவாக முடியும். ஆனால் இப்போவுமே கொண்டுருவேன்னு சொல்லி கொண்டான். ஆனால் அந்த 30 வருஷத்துக்கு அவன் இல்லவே இல்லை. சில நாட்களிலே, சில மாதங்களிலே அவன் காணாமல் போய்விட்டான், அழிந்து போயிட்டான். அவனுக்கு, துன்மார்க்கனுக்கு ஒரு பயங்கரமான முடிவு வந்து விட்டது. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். துன்மார்க்கர் நீண்ட காலம் நம்ம இந்த பூமியில் இருந்துடலாம், நம்ம யாரும் அசைக்க முடியாது, எவனும் என்னை நகட்ட முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் மண்டையிலே அடிச்சு போடுவார். உடனே அவன் கதை முடிஞ்சு போயிடும். நினைக்கவே மாட்டீங்க, துன்மார்க்கர் காணாமல் போயிடுவாங்க. யோசித்து பாருங்க. அபிமெலேக்கு எனப்பட்ட ஒரு கொடூரன் தான் இதைவன மாதிரி தான் ராஜாவானுங்கிறதுக்காக தன்னுடைய உடன் பிறந்த 70 சகோதரர்களை ஒரு கல்லில் வெட்டி கொலை செய்தானா. உடன் பிறந்தவங்க, கூட பிறந்த தம்பிகள் 70 பேரை வெட்டி அவன் படுகொலை செய்தான். ராஜாவாயிரான், வெற்றி மேல் வெற்றி பெறான். எல்லாரும் அவனை கண்டு பயப்படுறாங்க. வெள்ளாதி வில்லனா இருக்கான் இந்த ஏரோது ராஜா மாதிரி. அறிவு, மக்களை கண்டுபிடிச்சு யுத்தம் போனால் தோக்கவே மாட்டான். அடுத்தவள ஈவருக்கு இல்லாமல் அவங்க ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா தீயை கொளுத்தி எல்லாரையும் கொடூரமாக கொலை செய்வான். அதே மாதிரி வழக்கம் ஒரு இடத்துக்கு யுத்தம் போகிறான், வழக்கம் மூலம் வெற்றி பெறான். அவனை யாராலும் எதுக்க முடியல. ஜனங்கள் எல்லாம் ஊரில் ஒரு பெரிய அலங்கம் இருக்குது, அந்த அலங்கத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பெரிய ஹைட்டாக இருக்குது, கதவை பூட்டிக்கிறாங்க. உள்ளே போகிறீங்கன்னு சொல்லி மரங்கள்லாம் வெட்டி வந்து தீ கொளுத்தணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து மரங்களை போட்டுட்டு தீ கொளுத்துன்னு ரெடி ஆகிறான். கொடூரமாக கொலை செய்வேன்னு சொல்லி கொக்கரிச்சிட்டு இருக்கான். மேலேருந்து ஒரு அம்மா பார்த்து, அவங்க பேர் கூட அங்கே பைபிளில் இல்லை, மாவரைக்கிற ஒரு எந்திர துண்டை எடுத்து சும்மா அப்படி போடுறாங்க. கரெக்டாக மண்டையில் விழுந்து உடஞ்சி செத்து போகிறான். அபிமெலேக்கு அப்படி சடிதில் மரணம் அடைவான்னு யாரும் நினச்சிருக்கவே மாட்டாங்க. அவனே நினச்சிருக்க மாட்டான். வெற்றி மேல் வெற்றி பெற்றான். வில்லாதி வில்லனாக இருந்தான், சடிதில் மரணம் அடைந்தான். பிரியத்துக்குரியவர்களே, அபிமெலேக்குடைய முடிவு இந்த ஏரோது ராஜாவுடைய முடிவை போல இருந்தது. அபிமெலேக்கு, ஏரோது ராஜா, இவங்க எல்லாரும் பயங்கர கொடூரர்களாக இருந்தார்கள், கொலை செய்தார்கள். கடைசியில் அவங்க அழிஞ்சு போனாங்க. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தவர்களும் இப்படியே முடிவை சந்திப்பார்கள். அவர்கள் நீண்ட காலம் இந்த பூமியிலே ஆட்சி செய்வதற்கு, இல்லைன்னா அவங்க ஆடுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அவர்கள் காணாமல் போகும்படியாக செய்வார். ஏரோது ராஜாவுக்கு முடிவு ஏற்பட்டது. பிள்ளை யாரெல்லாம் கொலை செய்யணும் தேடினாலும் ஒருத்தர் கூட இல்லை. எத்தனையோ பேர் தேடி இருக்கலாம், அவ்வளோ பேரும் போயிட்டாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து விட்டது. பிரியத்துக்குரியவர்கள், இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம இன்னும் சில நாட்களில் நம்ம நுழைய போகின்றோம். வேதனையோடு இருக்கலாம். ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கொடுக்குறாரு. இனி சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி, கானானுக்குள்ளே பிரவேசி. ஒன்றது எதை எடுத்தாங்களோ எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க.
அவங்க எல்லார் மேலே என்னை நியாய தீர்ப்பு வந்து விட்டது, நீ மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் கண்களாலே காண்பீர்கள், உங்களோடு யுத்தம் பண்ணினவர்கள் யாரும் இல்லாமல் போவதை கண்களாலே பார்ப்பீர்கள். ஏரோது ராஜாக்கள் அழிவதை கண்ணால் பார்ப்பீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை வஞ்சித்தவங்க, உங்களை வேதனைப்படுத்துனவங்க எல்லாம் அழிந்து போவதை கண்களாலே பார்ப்பீங்க. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ரோகபோத்து உண்டு, அது யாரும் தேவன் தருவதை யாரும் எடுக்க முடியாது. அவர் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. அவர் உங்களை சுகப்படுத்த நினைக்கும் பொழுது எந்த வியாதியும் உங்களை தொட முடியாது. இதுக்கு சந்தோஷமாக இருங்க. நடக்க முடியாமல் பெட்லேயே இருந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். கற்று நடப்பதற்கு தேவையான பலனை தருவார். கால் உடைஞ்சி போச்சு, நீ முடியாது, வாதம் வந்துருச்சு, முடக்குவாதம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை எழும்பு வைப்பார். முதுகெலும்பு உடைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம், புது முதுகெலும்பை அவர் பொருத்துவார். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு புது மூளையை கொடுப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் செய்தி இந்த நாளில் கேட்பதற்கு ஆண்டவரை பலனடைவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வல்லமையான கரம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. எங்கள் பரம தகப்பனே, ஏரோது ராஜாக்கள் ஆண்டவரே ரொம்ப காலம் நின்றது, துன்மார்க்க ரொம்ப காலம் ஆண்டதா தகப்பன் சரித்திரம் இல்லை. ஆண்டவரை கொடூரர்களுக்கு சடிதியில் முடிவை கொண்டு வருகிறீர். உடைய பிள்ளைகள் இயேசுக்கு சித்தனா என்று அனுபவத்தின் வழியாக பிடுங்கப்பட்டவர்களாக, அழிக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், ஏமாற்றப்பட்டவர்களாய், எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய், வியாதிப்பட்டவர்களாய், கண்ணீரின் மத்தியில் இருப்பவர்களாய் இருக்கலாம். எவருக்கு எந்த நிலைமையிலும் உதவி செய்ய வல்லமை படைத்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே, இப்பொழுது யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். எத்தனை முறை அவர்கள் விழுந்து போயிருந்தாலும் அவர்களை தூக்கி நிறுத்தும். ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏனையவர்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காண்பித்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றைக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, எவ்வளவு பெரிதான இக்கட்டில் இருந்தாலும் தேவையில் இருந்தாலும் தேவைகளை சந்தியும். எவ்வளோ பெரிதான வியாதி அவர்களை பிடித்திருந்தாலும் இப்பொழுது இந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கட்டும். இயேசு 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 நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்றேன். கிருமிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும். அன்று தோளினாலே மூடும். அன்று இழந்து போன பழைய பலனை தாரும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். நொறுங்கி போன அவயங்களை புது அவயங்களை மாற்றி ஆண்டவரை அவர்களை வாழ வைக்க வேண்டும். பல நெருக்கடியில் எல்லாவற்றையும் இழந்து சிக்கி தவிக்கிற, கடனை அடைக்க முடியாமல் தவிக்கின்ற, என்ன பண்ணுவேன் என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, உம்முடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, பழைய பிள்ளைகள் போதையில் அடிமைப்பட்டு ஏரோது ராஜாவுடைய நாடகங்களை நம்பி பெற்று தாய் தகப்பனை விட்டு அவர்கள் தூரமாய் போக நினைப்பதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையை போல அழிந்து விடாதபடிக்கு மனமிறங்கி மாயைகளுதலை விடுவிப்பீராக. போதையில் சிக்கி குடித்து தன்னை அழித்து தன் குடும்பத்தை அழித்துக் கொள்கிற எத்தனை பேர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் உடைய வல்லமை கிடைக்கட்டும், உடைய இரக்கம் கிடைக்கட்டும். வயதானவர்கள் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, பெட்ரிட்டன் ஆகிவிடாதபடி கர்த்தாவே கிருபையாய் தாங்குவீராக, மனம் இறங்குவீராக. அப்பா சப்பா சோத்ரையா, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் இந்த தாய்த்து நாட்டை ஆசீர்வதியும். அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்ரையா, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கட்டும். செய்தியை கேட்டு ஜெபித்த அனைத்து பிள்ளைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் வைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.